ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். ரொம்ப நாளாவே நீங்க டார்சன் ஜான் படத்தை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. சோ உங்க ரிக்வெஸ்ட்டை பூர்த்தி செய்யற விதமா இந்த ஒரு வீடியோல 1995 வெளியான இந்த ஒரு டார்சன் படத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த படத்தை நீங்க ஒருவேளை பாத்தீங்க அப்படின்னா படத்துல உண்மையிலே கதை இருக்காப்பா அப்படின்னு சொல்லி தான் கேட்பீங்க. ஏன்னா அந்த படத்துல சம்பவம் கிடையாது, சம்பவம் மட்டும் தான் படமாவே இருக்கு. சரி, நானும் இந்த படத்தை எப்படா போஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஓகே, உங்களோட ரிக்வெஸ்ட்டை பூர்த்தி செய்யணும் இல்லையா, அதுக்காகவே இந்த வீடியோ நான் பண்றேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த படம் முழுக்க முழுக்க சம்பவம் அதிகமா இருக்கிறதுனால பெரியவங்க மட்டும் பாருங்க. அதிலும் குறிப்பா வீடியோக்குள்ள போறது முடியும் மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. அதே போல நீங்க நம்ம சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படம் ஆரம்பிச்சதும் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் காட்டுக்குள்ள அவங்க டீமோட வந்துட்டு இருக்கா. இவன் எங்கடா எதுக்குடா வர அப்படின்னு சொல்லி பார்த்தா இவன் பாய் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி காட்டுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்திருப்பான். அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் அந்த காட்டுல காணாம போயிருக்கான். அந்த பையனை தேடி தரணும்னு சொல்லி அவங்க வீட்டுல கேட்டிருக்காங்க. அதனால நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு இந்த காட்டுக்கு வந்து அந்த பையனை தேடிட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு மாசம் ஆயிடுச்சு. அவனை பார்க்க முடியாம இருந்ததுனால நம்ம ஹீரோயின் கிளம்பி அங்க இருந்து வந்துட்டு இருக்கா. இவங்க நடந்து வரும்போதே அந்த காட்டோட அழகை காட்டுறாங்க. அந்த காட்டுல இருக்கிற விலங்குங்க, நரிங்க, குரங்குங்க இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு வழியா அந்த வந்துடுறா. அந்த குடத்துக்கு வந்த உடனே அங்க இருக்கிற டயானாவை வந்து இன்வைட் பண்றா. இந்த டயானா யார் அப்படின்னா இவ பாய் ஃப்ரெண்டோட அசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்ட் வரான். ஜான், நீ என்ன இங்க பண்ற? என்ன பார்க்கல அப்படின்னு சொல்லி இவ்வளவு தூரம் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஆமா ஆமா, உன்னை விட்டு என்னால எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அவங்க 3 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு அந்த டீம்ல இருக்கிற எல்லாரும் கூடயும் நம்ம ஹீரோயின் அறிமுகமாயிக்கிறா. அப்புறம் இன்னைக்கு நைட் ஆயிடுது. எல்லாரும் கேம்ப் ஃபயர் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒருத்த உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் இவங்க எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க இல்லையா, அதை உட்காந்து அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கா. இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது டக்குனு மேல ஒரு வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. உடனே யாரும் மேல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு உடனே கூட ஹெல்ப் பண்ற ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, பயப்படாதீங்க, ஒண்ணு இல்ல, இந்த இடம் கொஞ்சம் மோசமானது தான், காட்டு விலங்குங்க அதிகமா இருக்கும், சரி விடுங்க, எல்லாத்தையும் பாத்துக்கலாம், யாரும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில விடிஞ்சிருது. எல்லாரும் ஒவ்வொரு டீமா கிளம்பிட்டு இருக்காங்க. மேகி அப்படிங்கிற பொண்ணு ஒரு டீம் கூப்பிட்டு கிளம்புறா. அப்ப ஹீரோயின் அங்கங்க திரும்பி பாத்துக்கிட்டு இருக்கா. எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஆமாமா, தனித்தனியா பிரிச்சு தேர்னா தானே சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேனா கிட்ட சொல்றான். இங்க பாரு, ஜான பத்திரமா பாத்துக்கோ, நான் போயிட்டு தேடிட்டு நான் ஈவினிங் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கு டயானாவும் போன பிறகு பரவாயில்லைங்க, சார் உங்க மேல ரொம்ப தான் பாசம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் அந்த டயானா என்ன சொல்றா அப்படின்னா, சரி ஜான், நீங்க கூட இருந்தாண்டே இரு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நானும் இவனு போய் அந்த காட்டுக்குள்ள அங்க தனியா தேடிட்டு வரோம், நீ இங்கே இரு, எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்ப்பரை கூப்பிட்டு அவ அங்க இருந்து போயிடுறா. அவங்க போன பிறகு ஹீரோயின் கூட இருந்தாண்ட இல்லாம இந்த பக்கம் என்ன இருக்கு அப்படி சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறா. அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல பார்த்தா இந்த போனால டயானா அவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா அந்த ஹெல்ப்பர் கூட சேர்ந்து பங்கமா சம்பவம் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி இந்த சீன்லாம் ரொம்ப ஓப்பனா இருக்கும். அதுக்காக தான் பெரியவங்க மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்புறம் அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே காட்டு வழியா ஏதோ ஒரு பக்கமா நடந்து போயிட்டு இருக்கா. இவ நடந்து போயிட்டு இருக்கும்போது தடுக்கி கீழே கல்லு மேல விழுந்து அங்கே மயங்கிடுறா. இந்த மாதிரி மயங்கி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ யாருன்னா டார்சன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த காட்டுவாசி தான். அவன் தூரத்துல இருந்து திங்கிறது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஓடி வரான். அப்படி ஓடி வரும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் கீழே விழுந்து கிடக்குறா. அவளை பார்த்ததும் யார் இது, வித்தியாசமா இருக்கு, இதை விலங்கா இருக்குமோ இல்ல இது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நோண்ட ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி இவன் இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணையும் பார்த்தது இல்ல. அதனால என்ன பண்றான் அப்படின்னா, ஏன்னா இது வித்தியாசமா இருக்கு, நமக்கு இது மாதிரி எல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் மேல இருக்கிற ட்ரெஸ்ஸை கழட்டி பாக்குறான். அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற ட்ரெஸ் தூக்கி பாக்குறான். உண்மையிலேயே நம்ம ஹீரோ காட்டுவாசி மாதிரி நடிச்சிருப்பாப்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவளை மோந்து பார்த்துட்டு அவளை அங்கிருந்து தூக்கிட்டு வேற இடத்துக்கு ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனை தூக்கி அவன் இடத்துக்கு போட்டுட்டு அங்க அவளோட ஃபுல் ட்ரெஸ்ஸையும் உருவிடுறான். ஃபுல் ட்ரெஸ்ஸையும் உருவிட்டு பார்த்தா அவளோட பாடி ஷேப்பையும் இவனோட பாடி ஷேப்பையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னும் இவளுக்கு மேல ஒரு மாதிரி இருக்கு, நமக்கு அந்த மாதிரி இல்ல, இவளுக்கு கீழே ஒரு மாதிரி இருக்கு, நமக்கு அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி கம்பேரிசன் பண்ணிட்டு இருக்கான். இவன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு டக்குன்னு மயக்கம் கலைஞ்சிருது. உடனே அவன் எழுந்து பார்த்துட்டு பயப்படுறா, இவனை தள்ளி விடவும் செய்யறா. ஆனா அவன் வித்தியாசமா பண்றதை பார்த்துக்கிட்டு ஓ இவன் காட்டுவாசி போல அப்படின்னு சொல்லி அப்பதான் காம ஆகுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றா. இங்க பாரு, நான் பொண்ணு, அதனால எனக்கு இது இருக்கு, நீ பையன், அதனால உனக்கு இது இல்ல அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றா. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தா அவனுக்கு கீழே ஃபுல்லா அந்த லெவல்ல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம டயானாவை கட்டுறாங்க. டயானா வந்து ஹெல்ப்பர் சம்பவம் பண்ணிட்டு வெளியே வராங்க. வெளியே கோடத்துக்கிட்ட வந்து பார்த்தா நம்ம ஜானை காணோம். ஜான் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க கத்திட்டு ஃபுல்லா தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவனுக்கு ஒண்ணு சொல்லி தரா. அதாவது ஹியூமன் பாடி இப்படி இருக்கும், இதுதான் ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவன் பாத்தீங்கன்னா பேச மாட்டேங்கிறான். குரங்கு என்னென்னலாம் ஆக்ஷன் பண்ணுமோ அந்த மாதிரி நம்ம மொத்த ஆக்ஷனும் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது 2 பேருக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுது. அப்புறம் என்ன, இவளே அவனுக்கு பாடி ஃபங்க்ஷனை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இவளே அவனுக்கு சம்பவத்தையும் பண்ணி விட்டுறா. ஆக்சுவலி இதுல பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் உண்மையிலே ரியல் லைஃப்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். உண்மையிலே இந்த சீன்லாம் வேற லெவல்ல ஓப்பனாவே பண்ணிருப்பானுங்க. அப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் ஈவினிங் வரான். ஈவினிங் வந்து டயானா கிட்ட கேட்க டயானாவும் ஜான் எங்க மிஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அவன் டென்ஷன் ஆயிட்டு சரி விடு, இப்ப எப்படிதான் தேடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஓடுறான். அதுக்கப்புறம் அந்த மேகி பொண்ணு இந்த டயானா இவங்கலாம் சொல்லி இவங்க ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க இந்த மாதிரி சீன் போயிட்டு இருக்கு. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஜாலியா காட்டு
காட்டுவாசி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு காட்டுவாசிங்க எப்படி வாழ்வாங்களோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாழைப்பழம் சாப்பிடுறது, குரங்கோட விளையாடுறது, அப்புறம் மர ஏறி குதிக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோனை விடாம இவங்களும் தேடிட்டு தான் இருக்கானுங்க. எங்கேயும் தேடி பார்க்கறானுங்க, ஆனா எங்கேயுமே இல்ல. அதுக்கப்புறம் அந்த சீன் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஹீரோ ஹீரோயின் ஒரு பீச் ஓரத்துல ஓடி வராங்க. அப்போ ஓடி வந்து விளையாடிட்டு இருக்கும்போது அங்கேயே ரெண்டு பேருக்கு மைண்ட் சேஞ்ச் ஆகி அங்க ஒரு பங்கமான சம்பவம் பண்றாங்க. அப்புறம் இந்த சீன் முடிஞ்ச அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு பூ கொண்டு வரா. பூ கொண்டு வந்து அவங்க கிட்ட ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கா. அவனும் அவங்க கிட்ட விளையாடிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் இப்ப பேசுறதே விட்டுட்டு ரெண்டு பேரும் சைகை மூலமா பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி சைகை பண்ணி விளையாடிட்டு இருந்தவங்க என்னாச்சுன்னு தெரியல மறுபடியும் சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலி ஒவ்வொரு சம்பவமும் 10 இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஓடுது. அதுக்கப்புறம் சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு அங்க ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னடா சவுண்ட் கேக்குது சொல்லி ஓடி போய் பார்த்தா ஃபுல்லா ஒட்டகச்சிவிங்கா இருக்கு. அதை பார்த்ததும் ஏ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு ஹீரோ ஹீரோனை துரத்திக்கிட்டே ஓடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சீன் போயிட்டு இருக்கும்போது ஹீரோ ஹீரோனுக்கு மரம் எப்படி ஏறுறது எப்படி இறங்குறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அந்த மாதிரி ஹீரோயின் பண்ணும்போது ஒரு 4-5 காட்டுவாசிங்க ஓடி வந்து நம்ம ஹீரோனை தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போனது மட்டும் இல்லாம அவளை எடுத்து போய் கட்டி போடுறாங்க. கட்டி போட்டு ஏதோ சடங்கு பண்ற மாதிரி அவளை சுத்தி டான்ஸ் வேற ஆடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ ஜான் எங்க போயிட்டு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழியா இந்த காட்டுவாசி கும்பல் கிட்ட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சு அசந்த நேரமா பார்த்து ஹீரோனை காப்பாத்திடுறான். இதுல என்ன ஒரு பிரச்சனைனா அவ காப்பாத்தி கூட்டு போற நேரத்துல ஒரு காட்டுவாசி கிளம்ப பார்க்க அந்த குரூப்பே உங்களை துரத்திட்டு வருது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஐயோ மா அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஓடி போறாங்க. ஓடி போயிட்டு ஒரு மத்தடியில இருந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா அவன் கூட சீரியஸா தான் நின்னுட்டு இருக்கான். ஆனா இவ கவனம் இல்லாம அவனை அப்படி இப்படி பண்ணி மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அந்த மரத்துக்கடியில வச்சு ரெண்டு பேரும் பயங்கரமா சம்பவம் பண்றாங்க. சரி சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த காட்டுவாசி இருந்தா இல்லையா அந்த இடத்துக்கே திருப்பி வந்துடுறாங்க. அங்க வந்து பார்த்தா தான் தெரியுது அங்க ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு லெட்டரும் இருக்கு. அந்த லெட்டரை பார்த்துட்டு இருக்கும்போது டக்குனு நம்ம ஹீரோ வந்து வாங்கிக்கிறான். அப்பதான் ஹீரோயினுக்கு புரிய வருது நம்ம தேடி வந்த அந்த பையன் இவன் தான். 25 வருஷத்துக்கு முன்னாடி இவன் தான் காணாம போயிருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு தெரிய வந்துருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோக்கு கண்ணாடி கொடுக்குறா. இதை பாரு இதான் உன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி ஃபேஸை காட்டுறா. அதை பார்த்ததும் அவன் ஏ ஏ அப்படின்னு சொல்லி இந்த காட்டுவாசிங்களை அப்படி கத்துவாங்களோ அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே போயிட்டு இருக்கு. அவன் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா நம்ம நாளைக்கு ஊர் கிளம்ப போறோம். சோ இன்னையோட இந்த காடை விட்டு என்னோட அப்பா அம்மாவை பார்க்க போறோம். உன்னை 25 வருஷமா அவங்க தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா ஹீரோ ஹீரோயினையும் படுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சும்மா இல்லாம சும்மா படுத்துட்டு இருக்க நோண்டி அவனை ஒரு மாதிரி மாத்தி சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிடறா. அவன் சும்மா இருந்தாலும் இவன் சும்மா இருக்க மாட்டா போல இவனை மீட் பண்ணதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைம் வேற லெவல்ல சம்பவம் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு ஹீரோயின் ஹீரோக்கு தாடி எல்லாம் ஷேவ் பண்ணி விடுறா. அது மட்டும் இல்லாம அழகா ட்ரெஸ் பண்ணி ஒரு சின்ன படகுல அவன் அங்கிருந்து கூட்டு போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி ஹீரோயின் ஒரு வில்லேஜுக்குள்ள வந்துடுறா. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே அவனை காட்டுறாங்க. அவன் ஏதோ ஒரு டைரி அக்கௌண்ட் படிச்சிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி படிச்சிட்டு இருக்கும்போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. யாரா அது அப்படின்னு சொல்லி வெளியே ஓபன் பண்ணி பார்த்தா என்னோட அசிஸ்டன்ட்ல ஒரு பொண்ணு மேகி அப்படின்னு சொல்லி. இவனுக்கு மொத்தம் 2 அசிஸ்டன்ட், ஒன்னு டயானா இன்னொன்னு இந்த மேகி. அந்த பொண்ணு வந்ததும் மேகி நீ என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஏ மைக் என்ன உனக்கு தெரியாதா எவ்வளவு நாளாச்சு நம்ம பண்ணி உன் லவர் வேற எங்க இல்ல வா ஒரு ரவுண்ட் போலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மொத்தத்தையும் கழட்டி போட்டு பயங்கரமா சம்பவம் பண்றாங்க. இதை பார்க்கும்போது டேய் நீயும் அப்படிதானடா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வழியா சம்பவம் பண்ணி முடிச்சிடறாங்க. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹீரோவை எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்றா. நம்ம தேடி வந்தது இவரதான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. இவ சொல்லும் போது இந்த டயானாவும் டயானோட சிஸ்டரும் இவனை ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் இவனுக்கு கை கொடுக்குறான். ஆனா அவனுக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரியாம அப்படியே திரு முடிச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க இல்லையா இவங்க கல்ச்சரை ஹீரோ வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கா தேங்க்ஸ் பண்றா. தேங்க்ஸ் டீம் உங்களோட சப்போர்ட் இல்ல அப்படின்னா கண்டிப்பா இவரை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. நம்ம இங்க இருந்து இவரை கொண்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சேர்த்துற வரைக்கும் இன்னொரு 3 days அவர் இங்க தான் இருக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னா சரி உங்களுக்கு என்ன வேணா கேளுங்க உங்களுக்கு எல்லா வசதியும் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோக்கு அவன் தங்கறதுக்கான ரூம் காட்டுறதுக்காக கூட்டு போயிடுறா. அப்ப அந்த டயானாவும் அவங்க சிஸ்டர் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா ஏய் இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஓவரா இருக்கு. நம்ம எவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தோம் இவளுக்கு எப்படி உடனே கிடைச்சான். ஆனா பார்க்க கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் பாடியை பத்தி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோக்கு ரூம் காமிச்சிட்ட பிறகு அங்க சர்வெண்ட் இருக்கா. அந்த சர்வெண்ட் கிட்ட இங்க பாரு சாருக்கு என்ன கடலாம் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். சரி நீ போய் ஃபர்ஸ்ட் ஜூஸ் கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் வெளியே போனதும் நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா நம்ம ஹீரோயின் மேல பாய ட்ரை பண்றாப்ல. உடனே அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றானா ஏய் இது காடு இல்ல இது சிட்டி. நம்ம நினைச்ச மாதிரி நினைச்ச நேரத்துக்குலாம் இருக்க முடியாது. அதுக்கு ஒரு டைம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் நான் உன்னை கொண்டு போய் உங்க அப்பா அம்மா கிட்ட சேர்த்தணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. டிராவல் பண்ணி வந்து ரொம்ப டயர்டா இருக்கும் நீங்க ரெஸ்ட் எடு நான் போய் என் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறா. இவ போன பிறகு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா இது பயங்கரமா சம்பவம் பண்ணலாம் சொல்லி பார்த்தா இப்படி சொல்லிட்டாலே அப்படி சொல்லி அப்படி சொல்லி திரு முடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சைடுல பார்த்தா ஏதோ கயிறு மாதிரி தொங்கிட்டு இருக்கு. அதை பார்த்ததும் அவனுக்கு காட்டுல அவன் இந்த விழுதுக்கெல்லாம் பிடிச்சி தொங்குவான் இல்லையா அந்த ஞாபகம் வருது. அதனால அதை பிடிச்சி இருக்கிறான். ஆக்சுவலி அதை பிடிச்சி இழுத்தா அந்த சர்வெண்ட் பொண்ணு இருக்கா இல்லையா அவ வந்து உனக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணுவா. அந்த மாதிரி அவன் கயிறு பிடிச்சி இழுத்ததுனால அங்க சர்வெண்ட் பொண்ணு வரா. அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வெளியே வந்ததும் நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்றான். அதுக்கவ ஏய் கொஞ்ச நேரம் இருப்பா எனக்கு மைண்டே சரியில்லை அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவனும் சரி பேபி அப்படின்னு சொல்லி டல்லா அமைதியாயிடுறான். அதுக்கப்புறம் உள்ள காட்டுறாங்க. உள்ள பார்த்தா நம்ம ஹீரோ அந்த சர்வெண்ட்டை சும்மா வச்சு செய்யறான். அந்த சர்வெண்ட் பொண்ணையும் சும்மா சொல்லக்கூடாது பயங்கரமா கம்பெனி கொடுக்குறா. இந்த சர்வெண்ட் பொண்ணு யார் அப்படின்னா இந்த டயானா கூட ஃபர்ஸ்ட் சம்பவம் பண்ணால இந்த ஹெல்ப்பரா கூட இருந்தானே அவனோட பொண்டாட்டி. அதுக்கப்புறம் ஹீரோ சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு அழகா ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகி நைட் டின்னருக்கு வரான். அவன் வந்ததும் ஹீரோயின் போயிட்டு அவனை கூப்பிட்டு வரா. அப்புறம் டேபிள்ல சாப்பாடு கொண்டு வந்துக்கிறாங்க. இவன் சாப்பாடை பார்த்ததும் அப்படியே அலைஞ்சிட்டு சாப்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சாப்பிடும்போது சைடுல பாக்குறான் எல்லாரும் இவனையே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் ஹீரோயினை பாக்குறான். ஹீரோயின் அவனுக்கு கண்ணிலே பொறுமையா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி காட்டுறா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீன் போயிட்டு இருக்கு.
பிறகு இவங்களோட பேர் கண்ணிலே பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அவன் பாத்துறான். அவனுக்கு இதை பார்த்ததும் ஃபேஸ் ஒரு மாதிரி டல் ஆயிடுது. அதுக்கப்புறம் சாப்பிட பிடிக்காம அங்கிருந்து எழுந்து வெளியே போயிடுறான். இவன் எழுந்து வெளியே போனோடனே எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. ஹீரோ எல்லாரும் சுத்தி முத்தி பார்த்துட்டு சரி ஓகே இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு அவன் அமைதியா ரூமுக்குள்ள போயிடுறான். இது எல்லாத்தையும் ஹீரோயின் பாக்குறா. ஆனா அவளுக்கு என்னடா சொல்லணும் அப்படின்னு சொல்லி தெரியல. அவ அமைதியா அப்படியே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ ரூமுக்குள்ள கட்டுறாங்க. அவன் எதையோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப டக்குன்னு டோர் தட்டுற சவுண்ட் கேக்குது. யாரா அப்படின்னு சொல்லி கதவு திறந்து பார்த்தா டயானாவும் அவளோட சிஸ்டரும் அங்க வராங்க. அவங்கள பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நின்னுட்டு இருக்கான். அதுக்கு டயானா என்ன சொல்றா அப்படின்னா ஹே ஜான் நீ பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்க பாரு இவதான் என் சிஸ்டர் வாயேன் கொஞ்ச நேரம் 3 பேரை கொண்டு பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை பெட்டுக்கு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இவனும் கதவு சாத்திர அவங்களை திரும்பி பார்க்கறான். அவங்க 2 பேரும் சம்பவத்துக்கு ரெடியா இருப்பாங்க போல. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் ரொம்ப டல்லா சோகமா இருக்கா. அவளுக்கு ஹீரோட ஞாபகமாவே இருக்கு. சரி அவன் என்ன பண்றான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு வரா. அவன் ரூமுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ இந்த டயானாவோடையும் டயானோட சிஸ்டர் இருக்கா இல்லையா அவங்க 2 பேரும் கூடயும் பயங்கரமா சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத ஹீரோயின் ஜன்னலியே எட்டி பார்க்கறா. ஆனா அவ எதுவுமே ரியாக்ட் பண்ணல. சரி அவன் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கம்னு பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா அவன் ஜன்னல் வழியா வெளியே எட்டி பார்க்கறான். வெளியே பார்த்தா நம்ம ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்டும் ஒண்ணா பேசிட்டு இருக்காங்க. அது இல்லாம ஹக் வேற பண்றாங்க. அதை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப பொசசிவ் ஆயிடுது. இவன் பார்க்கறான் அப்படி சொல்லி ஹீரோயினுக்கும் தெரியும். ஆனா அவன் பாய் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சிட்டு இவனை பார்த்துட்டு இருக்கா. இந்த சீன் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா ஒரு சம்பவத்தை கட்டுறாங்க. யாரா நீங்க 2 பேரும் அப்படி சொல்லி பார்த்தா இந்த சர்வெண்ட் இருக்கா இல்லையா அவளும் அவளோட புருஷனும் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் வந்தானே ஹெல்ப்பர் அவன். இவங்க 2 பேரும் இடையில வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ஹீரோயினை மறுபடியும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. அவனும் ஒரு மாதிரி டல்லா ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி நின்னுட்டு இருக்கும்போது இந்த மேகி இருப்பா இல்லையா அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்க்க வரா. ஹீரோவை பார்க்க வந்துட்டு அவ என்ன சொல்றா அப்படின்னா ஹை ஜான் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் அமைதியா அவளை பார்க்கறான். அதுக்கு உடனே மறுபடியும் அவ என்ன ஜான் ரொம்ப டல்லா இருக்க இங்க பாரு நீ இந்த மாதிரி டல்லா இருக்க கூடாது நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி அவளோட அந்த இடத்துல வைக்கிறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவன் பார்க்கறான். அவன் பார்க்க இவளே அவளோட ட்ரெஸ்ஸை மொத்தமா கழட்டி போட்டுறா. அதுக்கப்புறம் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல சம்பவம் பண்றாங்க. இவங்க 2 பேரும் சம்பவம் பண்றதையும் நம்ம ஹீரோயின் தூரத்துல இருந்து பார்க்கறா. ஆனா ஹீரோனுக்கு இந்த டைம் ரொம்ப கோவமாயிடுது. நான் இங்க ஒருத்தர் இருக்கேன் என் கூட பண்ணாம இவங்க எல்லாரும் கூடயும் பண்றானே அப்படிங்கிற மாதிரி தான் அவ பார்வை தெரியுது. ஆனா இதுல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா இந்த ஹீரோயின் இருக்காங்க இல்லையா இவங்க 2 பேருமே ரியல் லைஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். உண்மையிலே இந்த சீன் ஹஸ்பண்ட் நடிக்கும் போது இவ எப்படி தான் பாத்துக்கிட்டு இருந்தான்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு இவன் பயங்கரமா சம்பவம் பண்ணிட்டு இருப்பான். இந்த சம்பவம் எல்லாமே ரொம்ப ஓப்பனாவே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணி முடிச்ச பிறகு அவன் வெளியே வரான். வெளியே வந்ததும் ஹீரோயின் அவன்கிட்ட பேசுறா. நீ பண்றது சரியா நீ என்ன எல்லாரும் கூடயும் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. அதுக்கு அவன் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல என் கூட நீ இருந்தா நான் உன் கூட மட்டும் தான் பண்ணிருப்பேன் ஆனா இப்போ என்னால சுத்தமா முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா சரி என் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அப்புறம் அதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோயின் ஹீரோ 2 பேரும் ரூம்ல மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா இப்போ என்ன பாரு உனக்கு என்ன தோணுதோ இங்க நம்ம ஜாலியா பண்ணலாம். அன்னைக்கு வந்த உடனே நான் வேணாம் தான் சொன்னேன் அதுக்காக எல்லாரும் கூடயும் நான் உன்னை பண்ண சொல்லல சரி போனது போகட்டும் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றா. இந்த சீன் பாக்குறதுக்கு ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கும். அதே நேரத்துல ரொம்ப பயங்கரமாவும் இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் ஃபுல்லா அந்த மாதிரி பண்ணி முடிச்ச பிறகு ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசுறா. இங்க பாரு ஜான் உனக்கு இந்த இடம் சரியா வராது நீ காட்டுல இருந்தா மட்டும் தான் நீ நீயா இருப்ப. இங்க உன்னை எல்லாருமே டீஸ் பண்ணுவாங்க அதை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ காட்டுல இரு நான் உன்னை அப்பப்போ வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை போய் ஹக் பண்ணிக்கிறா. அப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோ கொண்டு போய் ஹீரோயின் காட்டுல விட்டுக்கிறா. அவனும் அந்த காட்டுல ஜான் ஜான் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். இவன் கத்திட்டே இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை அப்படியே முடிச்சிடறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் சொல்லி முடிச்ச பிறகு எங்கேயா கதையே இல்ல ஃபுல்லா சம்பவமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி தானே கேக்குறீங்க. அதான் நானும் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இந்த படத்துல சம்பவம் இல்ல சம்பவம் மட்டும் தான் கதையே. அதனால இந்த படத்தை ட்ரை பண்றீங்க அப்படின்னா பெரியவங்களா இருந்தா மட்டும் ட்ரை பண்ணுங்க. மத்தபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படம் பர்టిక్యులர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு சுவாரஸ்யமான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் பை.